2ஆம் தேதிக்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 47, 74 அப்படின்ற நம்பர் வரும்போதெல்லாம், அதனுடைய ஆப்போசிட் நம்பர் வரும்போதெல்லாம் இந்த 26, 21 அப்படின்ற நம்பர் வருது அப்படின்னு மெம்பர்ஷிப் வீடியோவில் போட்டிருந்தேன். 626 அப்படின்ற நம்பர் கொடுத்துட்டேன். ஆனால் இதில் ஆப்போசிட்டு ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக ஆப்போசிட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அது கரெக்டாக வந்துச்சு. எப்படின்னா நீங்கள் பழைய சார்ட்லலாம் போய் பாருங்கள். 74 அதனுடைய ஆப்போசிட் ஏதோ ஒன்று 92 இருக்கட்டும், எந்த நம்பர் வந்தாலுமே அதுக்கு 12 இல்லைன்னா 26 அப்படின்ற நம்பர் வரும். இப்போ கூட வந்து அந்த மாதிரி தான் வந்துச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் பாருங்கள் 92க்கு 12 வந்திருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி தான் நிறைய இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ என்னன்னா இங்கே கூட பாருங்கள் 79க்கு ஒரு 12 இருக்கும். அந்த மாதிரி தான் நிறையா இருக்கும், பார்த்துக்குங்க. சரி, இப்போது இந்த கெஸ்ஸிங் பார்க்கலாம். இது பாருங்கள் 092 அப்படின்ற நம்பருக்கு 2 நம்பர் ஆப்போசிட் பண்ணி பாருங்கள். 542. ஓகேவா? அதில் பிசி வந்து 92க்கு 24 அப்படின்னு வச்சு 524 அப்படின்னு வந்திருக்கும். அதாவது இந்த 92ன்ற நம்பரை மட்டும் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 24 அப்படின்னு. ஓகேவா? கவனமாக பார்த்துக்குங்க. இப்போ 17. இந்த 17 ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி பாருங்கள். அதாவது இந்த 29 அப்படின்ற நம்பர் டைரெக்டாக 24. ஓகேவா? திருப்பி. ஓகேவா? இங்கே 92 இருக்குது, அது 29 அப்படின்னு பண்ணி ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 24. ஸோ இந்த 17 அப்படின்ற நம்பரை திருப்பி பார்த்தீங்கன்னா 71, அதை ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 76. இப்போ அது கீழே 83 இருக்குது, அதில் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 33. ஓகேவா? இது பிசிலேருந்து கரெக்டாக பிசியில். ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு 0, அப்புறம் 5, அப்புறம் 4. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5க்கு 5, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 நம்பர் வந்திருக்கு. இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே 5ன்ற நம்பர் டைரெக்டாக இங்கே ஃபஸ்ட்டு வந்து 5க்கு 0 வச்சாச்சு, அடுத்து 4, 5ம் கரெக்டாக அப்படியே வந்துச்சு. ஓகேவா? இதுதான் கேமு. இந்த மாதிரி மெத்தடில் பார்த்துங்க. இந்த மாதிரி மெத்தட் வந்து வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது எப்படின்னா 92. ஓகேவா? 92க்கு நமக்கு இப்போ 47 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? 47 ஏபியில் 478 அப்படின்னு. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு 21 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? 21க்கு 62. ஓகேவா? 62. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இப்போது 73 அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த 73ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நமக்கு இந்த 92க்கு இந்த 47க்கு 92 அப்படின்ற நம்பரு ஃபுல் ஆப்போசிட் வந்துடுச்சு. ஓகேவா? 92க்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 62 திருப்பி வச்சா 26. 26க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 21. ஓகேங்களா? இப்போ இந்த 73 அப்படின்ற நம்பரை திருப்பி வச்சிங்கன்னா 37. அந்த 37 ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகணும். 37க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் ஃபுல் நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 82. ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 32. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா 2, 2ன்னு இருக்குது. இங்கே மேலே 2 7 இருக்குது. அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 7 இருக்குது, இங்கே 2 2 இருக்குது. ஸோ ஒரு 2 வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் 32 அப்படின்ற நம்பர் ஏபியில் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏபியில் 32 அப்படின்ற நம்பர். இப்போ ஏபியில் 32 வரும்போது அதுக்கு பிசி என்ன செட் பண்ணலான்னு பாருங்கள். இங்கே 78 பிசி நமக்கு லாஸ்ட்டாக போன மாதம் பிசி 78.
அதுக்கு இங்கே 87 அப்படின்னு. இப்போ நமக்கு 17 27 அப்படின்னு இருக்குது. ஓகேவா, 17 27. ஸோ அதுக்கு மேலே வந்து இந்த 17க்கு 21 அப்படின்னு இருக்குது. இல்லை, அதுக்கு இங்கே நமக்கு 1ஆந்தேதிக்கு 12 அப்படின்னு இருக்குது. ஓகேவா, இந்த 17க்கு ஃபஸ்ட்டு 87க்கு 78 அப்படின்னு இருக்குது. இந்த 17க்கு இங்கே 12, இப்போ 27ன்னு இருக்குது. ஸோ இப்போது இந்த 27க்கு நமக்கு 22 அப்படின்னு வரலாம். ஸோ 322 அப்படின்னுமே வரலாம். ஓகேவா, 322 அப்படின்ற நம்பரு. இல்லை 327 இங்கே ஃபஸ்ட்டு டைரெக்டாக வந்துச்சு. இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. இப்போ இதை 2 நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 72 வரணும். அதை வந்து 27 அப்படின்னு வச்சாலுமே கரெக்டாக வந்து 327 அப்படின்ற நம்பருமே வரலாம். ஓகேவா, 327. அடுத்து பார்க்கலாம், அடுத்த மெத்தட் பார்க்கலாம். இந்த 32 ஏபியில் இன்னும் 2 இடத்துல எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், 76க்கு ஃபுல் ஆப்போசிட் போட்டிங்கன்னா 21. அது கீழே பாருங்கள், 28க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 23. அது எப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், 74க்கு நமக்கு 74, ஏபிலே 47. அப்புறம் 12 அப்படின்ற நம்பருக்கு நமக்கு 21. இப்போ 37 அப்படின்ற நம்பர் இருக்குது. இந்த 37ன்ற நம்பருமே நமக்கு அப்படியே கூட வந்துடலாம். 32க்கு நமக்கு 37 அப்படின்னு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 74 கரெக்டாக 47ன்னு திரும்பி இருக்குது. இங்கே 21க்கு இங்கே 12 இருக்குது. இங்கே 37க்கு 73 அப்படின்ற நம்பர் வரலாம், இல்லை 23 வரலாம், இல்லை அதில் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி வரலாம். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 87 இருக்குது. ஓகேவா, இப்போ நமக்கு அது கீழே பாருங்கள் 79. இந்த 79 ஃபுல் ஆப்போசிட் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணுங்கள், 47. அதுக்கு மேலே பாருங்கள் 76. அந்த 76க்கு 2 நம்பருமே ஆப்போசிட் பண்ணிட்டா நமக்கு 21. ஓகேவா, 21. அது மேலே இருக்கிற 87க்கு ஃபுல் ஆப்போசிட் பண்ணுங்கள், 32. ஸோ இந்த மாதிரி தான் வரணும். 32. இங்கே பாருங்கள், 76க்கு நம்ம ஃபுல் ஆப்போசிட் பண்ணால் 21. அதுக்கு மேலே ஒரு 23. இப்போ கடைசியாக இந்த மெத்தட் வந்து இந்த இடத்துல பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பிசியில் பார்த்தோம் இல்லையா, இந்த 97க்கு இங்கே 24, 17க்கு 76, 83க்கு 33. ஓகேவா, அதே மெத்தடில் நமக்கு போன மாதத்தில் ஒன்று வந்தது. அது இவ்வளோ, அதாவது மறுபடியும் வரும்னு எதிர்பார்த்தது இப்போ தான் வந்துருக்கு. ஓகேவா, போன மாதத்தில் வந்துச்சு. அது என்னன்னா கரெக்டாக பாருங்கள். இந்த 37, 76, 54. இப்போ அது பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு 37ன்னு ஒரு நம்பர் இருக்குது. அதுக்கு ஒரு 82ன்னு ஏபியில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 76 அப்படியே பிசியில் 76 வச்சு அது கீழே இருக்கிற 54க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 40. ஓகேங்களா, இது பார்த்துக்குங்க. 76 கீழே 54, 76 கீழே 40. இப்போ இந்த 76க்கு ஃபுல் ஆப்போசிட் தான் 21. ஓகேங்களா, அந்த 21ன்ற நம்பர் தான் நமக்கு இப்போ இங்கே வந்திருக்கு ஏபியில், இல்லை பிசியில் 12ன்னு. ஸோ இந்த 54ன்ற நம்பரு நமக்கு 40 அப்படின்னு வந்துச்சு. அடுத்து அது வந்து 59 அப்படின்னும் வரலாம். ஓகேவா, 59 அப்படின்ற நம்பர் வரலாம். இப்போ நான் என்ன கெஸ்ஸிங் வந்து ஸ்ட்ராங்காக எடுக்கிறேன் அப்படின்னா பார்த்துக்குங்க. இப்போ வந்து பிசியிலிருந்து அதே மாதிரி இந்த மாதம் பிசியில் எதுன்னா இந்த மாதிரி. ஓகேவா, இந்த 92 17 33 மாதிரி போன மாதத்தில் என்ன வந்திருக்கு அப்படின்னு அதை பார்த்துடலாம். பாருங்கள், 92 12 82. 92 12 82. இந்த ஃபஸ்ட்டு 82
இந்த ஃபஸ்ட்டு 82 இங்கே 78 அப்படின்னு வைக்கலாம். அதுக்கு மேலே இருக்கிற 12 நம்ம இங்கே டைரெக்டாக 12 அப்படின்னு வைக்கலாம். இப்போ 97 அப்படின்ற நம்பர் இருக்குது. இந்த 97ன்ற நம்பரை பிசியில் 92ன்ற நம்பர் இருக்குது. அந்த 92 பிசியில் நம்ம 97 அப்படின்னு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி ட்ரை பண்ணலாம். எப்படின்னா இங்கே 78க்கு இங்கே 82, 12க்கு 21. அப்போ இந்த 92ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகணும். அது எந்த நம்பர் ஆப்போசிட் வரும் அப்படின்னு பாருங்கள். நான் வந்து 97ன்ற நம்பர் எடுக்கிறேன். இல்லைன்னா அந்த 42 எந்த மாதிரிலாம் வந்து ஆப்போசிட் வருமோ அந்த மாதிரி வச்சு பிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதையே ஏபியில் எப்படி ட்ரை பண்ணலான்னா, முதல்ல 92க்கு இங்கே 47, இந்த 92க்கு ஃபுல் ஆப்போசிட் 47, இந்த 12க்கு 21, இந்த 82 தான் நம்ம 32 அப்படின்னு எடுத்தோம். ஓகேவா? இந்த 82 32ன்னு எடுத்தோம். அப்போ 32ன்னு வரும்போது ஒருவேளை இந்த 92 இந்த 32ன்னு வச்சா இந்த 92ல் 9ன்ற நம்பர் ஆப்போசிட் ஆச்சுன்னா 4ன்ற நம்பர் சி போர்டு வச்சா 324 அப்படின்னுமே வரலாம். ஸோ எப்படி பார்த்தாலுமே ஏபி 32ம் பிசி வந்து அந்த 2 வச்ச நம்பர் தான் 24, 22 அந்த மாதிரி எடுக்கிறோம். ஓகேவா? பாருங்கள் எப்படியெல்லாம் வருது அப்படின்ற இது சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேறு எதனா மேட்ச் ஆகுதுன்னா அதை வச்சுமே ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேவா? பாருங்கள் 322 அப்படின்ற நம்பரை வச்சு தான் எடுத்திருக்கு. அடுத்து வந்து பிசியில் வந்து 92ன்ற நம்பரை தான் 94, 42ன்னு இருக்குது. அந்த 42 தான் 24 அப்படின்னு திருப்பி எழுதியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதம் ஒரு 5 மாதம் தொடர்ந்து இந்த 529 அப்படின்ற நம்பரை வச்சு தான் கேம் வந்துட்டுருக்கு. 5 தடவை வந்து இந்த 92 அப்படின்ற நம்பரு மாதம் வந்துட்டுருக்கு. இந்த 92ல் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 529ன்னு வந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 209ன்னு வந்துச்சு. அப்புறம் ஒரு நம்பர் 529ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 524ன்னு வந்துச்சு. திரும்பவும் 529 டைரெக்டாகவே 952 அப்படின்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் வந்து 952ல் 5க்கு ஒரு நம்பர் 5ன்ற நம்பர் எடுத்துகிட்டு 92 அப்படின்ற நம்பர் மட்டும் வந்துச்சு. இப்போ இந்த 92ல் அதாவது 529ல் 92 வந்துச்சு. இப்போ 95ன்ற நம்பர் பிசியில் நம்ம 59ன்னு ஐடியா பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்படி 59ன்னு வரும்போது நமக்கு டைரெக்டாக 259 அப்படின்ற நம்பருமே கூட வரலாம். ஏன்னா இந்த தேதியில் வந்து அந்த நம்பர் வந்து தொடர்ந்து வந்து 4 மாதம் அதே நம்பர் வந்து ஒரு மாதம் அந்த நம்பர் வரலை. அதனால் ஒரு கேப் விட்டு மறுபடியும் இந்த 529, 524. ஸோ இப்போ 209, 259 அப்படின்னு வரலாம். பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் கெஸ்ஸிங்கை ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா?